உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் திருமிகு பொன்னுசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். புதிதாக, அதாவது உங்கள் துறை சார்ந்தே முதல் கேள்வி வைக்கிறேன். புதிதாக ஒரு பால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாலில் சில சத்துக்கள் சேர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கொழுப்பு நீக்கிய பால் இப்படிலாம் வந்துட்டுருக்கு. இதற்குரிய வேறுபாடுகள், இது எதற்காக சேர்க்கப்படுகிறது, சேர்க்கப்படுவது நல்லது தானா இல்லை எடுத்தது சரிதானா, இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம். அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு கோட்டை அழிக்காமலே சின்னதாக்கணும், பெரிய கோடு போடுறது. இன்னொன்று, விஞ்ஞான ரீதியாக விலையை உயர்த்தணும், ஆனால் தெரியக்கூடாது மக்களுக்கு. இந்த ரெண்டு நிலைப்பாடு. இப்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பால் கொள்முதல் படு வீழ்ச்சியை சந்தித்து அதன் காரணமாக வட மாநிலங்களில் வெண்ணெய் நெய் வாங்கி பால் பவுடர் வாங்கி பால் உற்பத்தி செஞ்சு கொடுத்ததுனால நிறைய இழப்புகள் ஆவினுக்கு. அதனால் என்ன பண்ணாங்க, பச்சைப்பால் அதாவது நிலைப்படுத்தப்பட்ட 4.5% கொழுப்பு சத்து, 8.5% திடசத்து உள்ள நிலைப்படுத்தப்பட்ட பால், ஸ்டாண்டர்டைஸ் மில்க்கு. இது விற்பனை, இதுதான் மக்கள் கிட்டத்தட்ட ஆவினுடைய ஒட்டுமொத்த விற்பனையில் 70 விழுக்காடு மக்கள் அதுதான் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு நியாயமான விலையில் ஓரளவுக்கு திக்காகவும் பால் இருக்கும். அதுக்கு மேலே உள்ள அந்த நிறை கொழுப்பு பால் விழாக்களுக்கு தேநீர் கடைகளுக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனால் கொஞ்சம் குடும்பங்கள் அதிகமான மேல்தட்டு வர்க்கம் கொஞ்சம் பயன்படுத்துவாங்க, ஏன்னா விலை கொஞ்சம் அதிகம் ஆகுது அதனால். ஆனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா இந்த நிலைப்படுத்தப்பட்ட பால் தான். அப்போது இது அதிக அளவில் மக்கள் வாங்குகிறாங்க. இதனால் ஆவினுக்கு அதிக இழப்பு. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி விஞ்ஞான ரீதியாக யோசிக்கிறாங்க. விலையை உயர்த்தணும், ஆனால் மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றது. அப்போ தான் போன 2023 பிப்ரவரியில் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து சென்னையில் அமல்படுத்தினா பிரச்சனை பெருசாக விஸ்வரூபம் எடுத்துருவோம்னு சொல்லி கோயம்புத்தூர் அறிமுகப்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, 1% கொழுப்பு சத்தை உருவுறாங்க. அதில் இருந்து 4.5% 3% ஆக்குறாங்க. 3% ஆக்கிட்டு அதுக்கு பசும்பால்னு சொல்லி புதுசாக ஒரு பேரை சூட்டுறாங்க. பசும்பால்ன்றது உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணைய விவகாரப்படி நீங்கள் தனித்தனியாக கொள்முதல் செஞ்சீங்கன்னா, பசும்பாலும் எருமைப்பாலும் ரெண்டுக்கும் தனித்தனியாக கொள்முதல் விலை கொடுக்குறாங்க. ஆனால் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த கூட்டுறவு சங்கங்களில் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துருவாங்க. தனித்தனியாக விலை நிர்ணயம் பண்ணி கொள்முதல் செய்தாலும் அது சேமிக்கும் போது ஒரே கொள்கலனில் தான் சேமிப்பாங்க. ஒரே கொள்கலனில் சேமிக்கும் போது அது மிக்ஸ்டு மில்க் ஆகிடும். அது பசும்பால்னு சொல்லக்கூடாது, மிக்ஸ்டு மில்க் தான் அது. அப்போ மிக்ஸ்டு மில்க்குங்கும் போது அதுக்கான ஃபேட் எஸ்என்எஃப் அடிப்படையில் கொழுப்பு சத்து அடிப்படையில் ரேட்டு இது பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, 1% கொழுப்பு சத்துன்னு கொள்முதல் விலை அடிப்படையில் 8 ரூபா 1 லிட்டருக்கு. அப்போது மக்களுக்கு பசும்பால் நாங்கள் தரோன்னு சொல்லி ஏமாற்றி மறைமுகமாக 8 ரூபா விலை உயர்வை கொண்டு போன 2023 பிப்ரவரியில் கோயம்புத்தூர் தொடங்கி வச்சு படிப்படியாக எல்லா மாவட்டத்துக்கும் கொண்டு வந்தாங்க. சென்னைக்கு வரும்போது மிகப்பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றுச்சு. ஏன்னா தொடர்ந்து இதை சுட்டி காட்டும் போதெல்லாம் கண்டுகொள்ளாத அரசியல் கட்சிகள் சென்னைக்கு வரும்போது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதன் காரணமாக எங்களுடைய முன்னெடுப்பு, அரசியல் கட்சிகளுடைய எதிர்ப்பு காரணமாக சென்னையில் பின்வாங்கிட்டாங்கன்னா மறைமுகமாக முதுகுல குத்துறதுன்ற மாதிரி பால் முகவர்களை மிரட்டி இந்த ஆவின் டிலைட்னு ஒரு இதாக கொண்டு வந்தாங்க. 3.5% கொழுப்பு சத்து. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா பச்சை கலர் பாக்கெட் ரேட்டு தான். அப்போ இது வாங்கினா தான் பச்சை கலர் பாக்கெட்டை தருவோம்னு சொல்லி முகவர்களை மிரட்டி நிர்பந்தப்படுத்தி ஆவின் நிர்வாகம் இன்றைய வரைக்கும் வணிகம் செஞ்சிட்ருக்காங்க. அப்பவும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2023 பால் உற்பத்தியாளருக்கு 3 ரூபா ஊக்கத்தொகை முதல்வர் அமைச்சர் அறிவித்தாங்க. அது நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் 2022 நவம்பரில் 3 ரூபா கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்தாங்க. வழக்கமான நடைமுறை எப்படி பார்த்திங்கன்னா, கொள்முதல் விலை உயர்த்தும் போதே அதற்கு இணையான விற்பனை விலையும் உயர்த்தப்படணும், அதுதான் நடைமுறை. ஆனால் நாசர் அமைச்சராக இருந்தபோது ஒரு தவறான அணுகுமுறையினால் எல்லா பாலுக்கும் உயர்த்தாமல் நிறை கொழுப்பு பாலுக்கு மட்டும் 12 ரூபா ஏற்றுனாங்க. அதுவும் மாதாந்திர அட்டைக்கு ஏற்றலை. ஸோ அதனால் கூடுதல் இழப்புகள் ஆகிக்கிட்டே இருக்குது. கொள்முதல் குறையுது, அதன் காரணம் கூடுதல் இழப்பு. அப்போ திரும்ப என்ன யோசிக்கிறாங்க ஆவின் நிர்வாகம், பக்கத்தில் ஒரு கோடை போட்டு இருக்கிற கோடை சின்ன கோடை ஆக்கணும். ஸோ மக்கள் தலையில் விலை உயர்வு திணிக்கணும், ஆனால் திணிக்காத மாதிரி இங்கே இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆவின் கிரீன் மேஜிக் ப்ளஸ். ஏற்கனவே பச்சை கலர் பாக்கெட்டில் ஆவின் கிரீன் மேஜிக்னு இருக்குது. அதில் ப்ளஸ்ன்னு ஒரு பேரை சேர்த்துட்டு அதில் ப்ளஸ்ஸாக 0.5%
0.5 விழுக்காடு திடசத்து மட்டும் சேர்க்குறாங்க. வைட்டமின் ஏ அண்ட் டி சேர்க்குறதா சொல்கிறாங்க. இந்த வைட்டமின் ஏ அண்ட் டி சேர்க்கறதுக்கு 1 லிட்டருக்கு அதிகபட்சம் 50 காசு கூட செலவாகாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரீன் மேஜிக் ப்ளஸ்ன்னு போடுற பாலை 500 மில்லி கிடையாது, 450 மில்லியாக கொண்டு வராங்க. இப்போ நம்ம விற்பனையில் இருக்கக்கூடிய இப்போ அந்த கிரீன் மேஜிக்கோட ரேட் எவ்வளோ? 500 மில்லி 22 ரூபா, 1 லிட்டர் 44 ரூபா. இப்போ புதிய வகை பால் அந்த பாலை கொண்டு வர்றது என்ன பண்ணுறாங்க, 450 மில்லி 25 ரூபா, 50 ரூபா ஆகிடுது இப்போ 1 லிட்டர். அப்போது 1 லிட்டர் 50 ரூபா இல்லை, 900 மில்லி 50 ரூபா. ஆமாம். அப்போ 1 லிட்டர் கணக்கு பார்த்தா 55 ரூபா. இப்போ 1 லிட்டர் மக்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குறாங்க? 44 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. இப்போ எவ்வளோ கொடுத்து வாங்கணும்? 55 ரூபா கொடுத்து வாங்கணும். 11 ரூபா. அதுதான் ஒரு கோடை அழிக்காமல் சின்ன கோடை ஆக்கணுன்ற வித்தை தெரிந்தவர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். அதற்கு இணையாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் ஆவி நிர்வாக இயக்குனர் வினித் ஐஏஎஸ் அவர்களும் புது புது காரணங்களாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? இப்போது சில்லறை தட்டுப்பாடு, மக்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு. ஊட்டச்சத்து குறைபாடுன்னா நீங்கள் எந்த மாவட்டங்களில் ஆய்வு எடுத்தீங்க இல்லையா? இப்போ ஊட்டச்சத்து குறைபாடுன்றது யார் சொல்லுவா? சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லுவார், இல்லை சுகாதாரத்துறை செயலாளர் சொல்லுவார். நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆய்வு செய்தோம். இல்லை உலக சுகாதார நிறுவனம் வந்து WHO வந்து ஒரு ஆய்வறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் எடுத்த சர்வேயில் தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி WHO சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சுகாதாரத்துறை செயலாளரோ இல்லை சுகாதாரத்துறை அமைச்சரோ பால்வளத்துறை அமைச்சருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கணும், பால்வளத்துறை செயலாளருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கணும். அதன் அடிப்படையில் இவங்க ஆவி நிர்வாக இயக்குநருக்கு பரிந்துரை பண்ணி அதன் அடிப்படையில் இவங்க ஒரு ஊட்டச்சத்து மிக்க பாலை அறிமுகம் செஞ்சாங்கன்னா வரவேற்கலாம். அது இல்லாமல் ஏற்கனவே நைஸ்னு ஒரு பால் வருது, 3% கொழுப்பு சத்துள்ள பால். 1.5% கொழுப்பு சத்துள்ள பால் வருது மஜந்தா பேக்கெட்டில். 3% கொழுப்பு சத்துள்ள பால் வருது வயலட் கலரில் டிலைட்ன்ற பேரில். 6% கொழுப்பு சத்துள்ள ப்ரீமியம்னு வருது. இதில் அந்த டிலைட் பாலில் மட்டும்தான் விட்டமின் ஏ அண்ட் டி செறிவிட்டு கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் அந்த கிரீன் மேஜிக் ப்ளஸில் மட்டும்தான் விட்டமின் ஏ அண்ட் டி செறிவிட்டு கொடுக்க போகிறீங்க. அப்போது மற்ற வகை பால் குடிக்கிற மக்களுக்கு ஊட்டச்சத்து தேவையில்லையா? அப்போது ஊட்டச்சத்து குறைபாடு என்கின்ற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி விலையை உயர்த்தணுன்றது ஒரு நிலைப்பாடு. ரெண்டாவது சில்லறை தட்டுப்பாடு. இல்லை, இப்போ ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறது என்று நினைக்கின்ற மனிதர்கள் மட்டும் அதை வாங்கலான்ற மாதிரி ஒரு அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அப்போ பொதுவான கருத்து கேட்பு நடத்தியிருக்கணும்ல. ஒரு மாநில அரசுடைய கூட்டம், தனியார் நிறுவனம் கிடையாது. தனியார் நிறுவனம்னா அவங்க தொழில் ரீதியான என்ன வேணால் பண்ணுவாங்க டெக்னிக்கலாக. நீங்கள் ஏன்னா இது கார்ப்பரேட் நிறுவனங்கள், இப்போ இந்த ஆவின் செய்கிறது கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்யக்கூடிய செயல். இன்னைக்கு பல்வேறு நுகர்வோர் சந்தைகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனம் மாறிடுச்சு. இப்போது பிஸ்கட் ஆகட்டும், இல்லை சோப் ஆகட்டும், பேஸ்ட் ஆகட்டும், இன்றைக்கி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பேக்கெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கலாம், 5 ரூபா பேக்கெட் எடுத்திங்கன்னா முன்னாடி 3 ரூபா பேக்கெட் எந்த சைஸ் இருந்தோ அதை விட சின்னதாகிடுச்சு. பேக்கெட்டோட அளவை குறைச்சி அதே ரேட்டு கொடுப்பாங்க. பால் நிறுவனங்களும் அப்படி தான். இப்போ 10 ரூபா பால், 10 ரூபா தயிர் முன்னாடிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 மில்லி பால் வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை படிப்படியாக அளவை குறைச்சி 120 மில்லி பாலை 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 80 மில்லி குறைச்சிட்டாங்க. ஆனால் விலை பார்த்திங்கன்னா அதே 10 ரூபாயிலே இருக்குது. ஆனால் ஆவி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா கார்பரேட்டெல்லாம் தூக்கி முழுங்கிட்டு சாப்பிட்டாங்க. நீங்கள் 450 மில்லி போட்டு நீங்கள் அதை 22 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு பாராட்டலாம், ஒரு 50 மில்லி போனால். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 50 மில்லியும் குறைச்சி பேக்கெட்டுக்கு 3 ரூபா அதிகமாக விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. இதே கர்நாடகாவோட நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா விலை உயர்த்துவாங்க. விலை உயர்த்தும் போது பேக்கெட்டில் 50 மில்லி பால் கூடுதலாக சேர்க்குறாங்க. 500 மில்லி பாலில் 50 மில்லி பால் கூடுதலாக சேர்க்குறாங்க. ஸோ நாங்கள் இப்போ லிட்டருக்கு நாங்கள் 2 ரூபா ஏற்றுறோம். அந்த பொதுமக்களுக்கு நாங்கள் ஈடுகட்டக்கூடிய வகையில் 50 மில்லி பாலை நாங்கள் கூடுதலாக நாங்கள் கொடுக்குறோன்னு. அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஆனால் ஒரு கூட்டுறவு பால் சேவை நோக்கோடு செயல்பட வேண்டிய ஒரு கூட்டுறவு நிறுவனம் வணிக நோக்கோடு செயல்படுகின்ற கார்ப்பரேட் தனியார் நிறுவனங்களையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில் செயல்படுதுன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? உண்மையிலே இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதுக்கு கடுமையாக எதிர்வினையாற்றணும். இந்த தருணத்தில் நாங்கள் 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும். ஏன்னா அந்த கிரீன் மேஜிக் ப்ளஸ்ன்ற பாலை கொண்டு வரக்கூடிய ஒரு உள் சுற்றறிக்கை எங்களுக்கு அக்டோபர் மாதமே எங்களுக்கு தகவல் வந்து கவனத்துக்கு வந்தது. அப்போ தகவல் வந்த உடனே அது கூட சென்னையில் அவங்க அறிமுகம் பண்ணுறது திட்டமிட்டு இருந்தாங்க. திருச்சி பாடலூர் பால் பண்ணையிலேருந்து பேக் பண்ணி இங்கே கொண்டு வரதுக்காக.
இதை நாங்கள் அப்போவே ஊடகங்கள் வாயிலாக வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே அப்போவே அவங்க 2 பேருமே கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அரசியல் கட்சி தலைவர் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு உடனே அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் ஆய்வு அடிப்படையில் தான் இருக்குது, இது மக்கள்கிட்ட கருத்து கேட்பு பண்ணிட்டு தான் நாங்கள் முடிவு செய்வோம்னாங்க. சரி சொன்னீங்களே, செஞ்சீங்களா? மக்கள்கிட்ட கருத்து கேட்பு செஞ்சு தான் நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லி அவங்க நிர்வாக இயக்குனர் அக்டோபர் 18ஆம் தேதி ஒரு செய்தி குறிப்பை வெளியிடுறாரு. அதன் அடிப்படையில் நீங்கள் பண்ணியிருக்கணும்ல, அதுவும் கிடையாது. இந்த சூழ்நிலை இப்போ ஒரு அறிவிப்பு இப்போ வர 18ஆம் தேதியிலேருந்து அந்த பாலை அறிமுகம் பண்ணுறாங்க. அப்போது முக்கால்வாசி மக்கள் பயன்படுத்துறது பச்சை கலர் பாக்கெட்டு 4.5% கொழுப்பு சத்து உள்ள பால் தான். இப்போது நீங்கள் இந்த 4.5% கொழுப்பு சத்தையே போட்டு கூடுதலாக 0.5 விழுக்காடு திடசத்து மட்டும் சேர்த்து லிட்டருக்கு பாக்கெட்டுக்கு 3 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறீங்கன்னா, நாளைக்கு இப்போ இந்த டிலைட் பால் எப்படி எங்கள் முகவர்கள் நிர்பந்தம் பண்ணி வலுக்கட்டாயப்படுத்தி விற்பனை செய்கிறீங்களோ, நாளைக்கு அதே மாதிரி தான். ஏன்னா இதில் 11 ரூபா அதிகமாக ஆவினுக்கு கிடைக்கும், அதனால் அதை விற்க சொல்லுவாங்க. அதை விற்க சொல்லுவீங்க. ரெண்டாவது இதில் என்ன ஒரு ஆடு நடையுதேன்னு ஓனாய் எழுத கதை மாதிரி பால் முகவர்களுக்கான கமிஷன் தொகை கிட்டத்தட்ட 2019க்கு அப்புறம் உயர்த்தப்படவே இல்லை. இன்றைய வரைக்கும் ஒரு லிட்டருக்கு 2 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 1 ரூபா இருந்ததா 2019 செப்டம்பரில் லிட்டருக்கு 50 காசு உயர்த்தி 2 ரூபாயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிற ஆவி நிர்வாக இயக்குனர், பால் முகவர்கள் குளிர்சாதன செலவினங்களை கருத்தில் கொண்டு கூடுதல் கமிஷன் தரப்போகிறோம் அந்த பாலுக்கு அப்படின்னு. நீங்கள் உண்மையிலே பால் முகவர்கள் நலன் மேலே அக்கறை இருந்தால் எல்லா வகையான பாலுக்கும் நீங்கள் கூடுதல் கமிஷன் கொடுக்கணும். ஆமாம். ஆனால் இந்த வகையான பாலுக்கு மட்டும் நீங்கள் கூடுதல் கமிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த விற்பனை அதிகரிக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். எங்களை ஆசையை தூண்டுறீங்க. சதுரங்கப்பட வேட்டை படத்தில் வரக்கூடிய அந்த ஒருத்தர் ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும், அவ்வளோதான். இப்போ அந்த அடிப்படையில் பால் முகவர்கள் ஆசையை தூண்டுறாங்க, உங்களுக்கு நான் கூடுதல் கமிஷன் தர்றோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஆள் சம்பளம், பெட்ரோல் செலவு, கடை வாடகை, மின்சார கட்டணம் பத்தலை. ஆவின் விற்பனை செய்து நஷ்டத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லாமல் நாங்கள் கிரீம் மேஜிக் ப்ளஸ் தான் விற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாங்கள் வலுக்கட்டாயம் நாங்கள் தரோம். அவங்க நிறுத்துறாங்களோ இல்லையோ நாங்களே விற்பனைக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவோம். பாதிக்கப்பட போகிற யார் பாதிக்கப்பட போகிறா? மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்கள். மேல்தட்டு வர்க்கத்தை விட்டுருங்க, ஏழை எளிய நடுத்தர மக்கள் லிட்டருக்கு 11 ரூபா கூடுதலாக கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ இது மக்களுக்கான ஆட்சியா, மக்களுக்கான நிறுவனமா அப்படின்றதுக்கு சந்தேகம் வருதா இல்லையா? இதுதான் இன்றைய ஆவி நிர்வாகத்துடைய ஒரு நிலையாக இருக்குது. இப்போ இந்த கொள்முதல் பண்ணுறாங்க, எருமை பசுவில் பசு ரெண்டுமே இந்த பாலை ஒன்றா இணைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இது எப்போவுமே அது அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறதா, இல்லை தனித்தனியாக பசும்பால்ன்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது? இல்லை, அதாவது எல்லா நிறுவனங்களுமே ஆவின் மட்டும் இல்லை, தனியாராக இருந்தாலும் சரி, அண்டை மாநில கூட்டுறவு பால் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துல தனித்தனியாக தான் அதற்கான கொழுப்பு சத்து, திடசத்து, மற்ற இதர ஆய்வு அந்த தரம் குறித்த எல்லா டெஸ்ட்டுகளுமே பண்ணி கொள்முதல் செய்வாங்க. கொள்முதல் செய்யும்போது அதற்குரிய விலை, இன்றைக்கி பசும்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 ரூபா ஒரு லிட்ரு, 3 ரூபா ஊக்கத்தொகை 38 ரூபா. இதை எருமைப்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 41 ரூபா லிட்ரு, 3 ரூபா ஊக்கத்தொகை 44 ரூபா. இதுதான் நிலை. ஆனால் கொள்முதல் செய்து சேமிக்கும் போதே ஒன்றா சேமிச்சிருவாங்க. அந்த ஒன்றா சேமித்து குளிர் ஊட்டி பதப்படுத்தி பால் பண்ணைக்கு அனுப்புறது. ஒருவேளை அவங்க பசும்பால்னு விற்கணும் அப்படின்ற ஒரு நிலையை எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு கொள்கலன் வச்சு அதில் பசும்பாலை சேமிப்பாங்க, எருமைப்பாலை தனியாக சேமிப்பாங்க. அப்போ நடைமுறை அது பண்ணலாம். அது உணவு பாதுகாப்பு தர எஃப்எஸ்எஸ்ஐ விதிமுறைகளே இருக்குது. அதனால தான் அதிலே தனியாக தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் பஃபலோ மில்க் எருமைப்பால் நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா அதற்கான அளவுகோலோடு நீங்கள் சேமிக்கப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படணும். பேக்கெட்டில் தெளிவாக குறிப்பிடப்படணும். நீங்கள் கொள்கலனையும் தனியாக தான் சேமிங்க கொள்முதல் இடத்துல. அதே மாதிரி தான் பசும்பாலும் கொள்முதல் செய்யும் போதே தனியாக கொள்முதல் சேமித்து கொண்டு வந்து பண்ணணும். ஆனால் இதில் இப்போ எருமைகள் குறைவு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எருமை மாடுகள் குறைவு, பசும் மாடுகள் தான் அதிகம். அப்போ பசும்பால் தான் உற்பத்தி தான் அதிகம், எருமை பால் உற்பத்தி குறைவு தான். ஒரு சொட்டு கலந்தாலும் கலப்படம் தான். அதில் அது எருமைப்பால் ஒரு சொட்டு கலந்தாலும் அது மிக்ஸ்டு மில்க் தான். அப்படி மிக்ஸ்டு மில்க் ஆன பிறகு நீங்கள் பசும்பால் சொல்லி விற்றீங்கன்னா அது மக்களை ஏமாற்றக்கூடிய, திட்டமிட்டு ஏமாற்றக்கூடிய செயல். அதைத்தான் ஆவி நிர்வாகம் 2023 பிப்ரவரியில் பண்ணாங்க. இது கடுமையான நாங்கள் எதிர்வினையாற்றி கண்டிப்பாக நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்த பிறகு அதை பின்வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆவி டிலைட்னு பேரை மாற்றினாங்க. முன்னாடி ப்ரீமியம் பசுமாடுலாம் இவங்க அறிமுகப்படுத்தினதே. மக்களை ஏமாற்றக்கூடிய செயலை தான் இவங்க ஆவி நிர்வாகமும் திராவிட மாடல் அரசும் முன்னெடுத்தாங்க. இப்போ வாங்குறபடியே மக்களுக்கு கொடுத்தால் என்ன சிக்கல்? அதில் சில இதை குறைக்கிறாங்க, சில இதை கூட்டுறாங்க, சத்துக்களை மாற்றுறாங்க. இது என்ன கதை? அதாவது இப்போ எல்லா வகையான மக்களுக்கும் ஒரே வகையான உணவுப் பொருளை எடுத்துக்க முடியாது. ஒருத்தருக்கு சப்பாத்தி பிடிக்கும்,
ஒருத்தருக்கு பூரி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் பொங்கல் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் இட்லி சாப்பிடுவாங்க. நம்ம சாதாரண தினசரி காலை மதியம் இரவு 3 வேளை சாப்பிடுற சாப்பாட்டிலே பல்வேறு வகையான அதில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த ஊட்டச்சத்துலையும் ஒருத்தருக்கு கொழுப்பு சத்து கூடுதலாக தேவைப்படும், ஒருத்தருக்கு கொழுப்பு சத்து குறைவாக தேவைப்படும். இப்போ டீ கடைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தண்ணி ஊற்றி எடை கட்டணும்னா அது கொழுப்பு சத்து திட சத்து அதிகமாக இருக்கிற பால் இருந்தால் தான் அவங்களால எடை கட்ட முடியும். அதே மாதிரி தான் விழாக்களுக்கும் பயன்படுத்துறது. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து இல்லாத பால் இல்லை கொழுப்பு சத்து குறைவான பால், அந்த பால் தான் அவங்க குடிக்கணும் முடியும். நீங்கள் என்னன்னா தண்ணி கலந்தாலும் நீங்கள் பால் ஒரு 6% கொழுப்பு சத்துள்ள பாலை வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை கலந்தாலும் அது உள்ளது இருக்கத்தான் செய்யும், கொழுப்பு சத்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் அங்கே பால் பண்ணையிலேயே அந்த தொழிற்சாலைகளையே பேக் பண்ணும்போதே ப்ராசஸ் பண்ணி அந்த அந்த கொழுப்பை வந்து க்ரீம் ஆக்கி வெளியே எடுத்துருவாங்க. இப்போ 1.5% கொழுப்பு சத்துள்ள பால் 9% திட சத்துள்ள பால், டபுள் டோன்ட் மில்க்னு சொல்லுவாங்க, இருமுறை சமன்படுத்தப்பட்ட பால். 3% கொழுப்பு சத்து 8% திட சத்து வந்து சமன்படுத்தப்பட்ட பால்னு. இது வந்து நார்மலாக எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 4.5% கொழுப்பு சத்தும் 8% திட சத்தும், இது வந்து கிட்டத்தட்ட 60-70 விழுக்காடு மக்கள் இந்த வகையான பாலை தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 6% கொழுப்பு சத்து 9% திட சத்து, இது வணிக ரீதியான பயன்பாட்டுக்கு தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. இது தனியார் பால் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் இந்த வகையான பால்லாம் அதிகமான விற்பனை. இந்த 1.5% கொழுப்பு சத்து உள்ள பால் மிக மிக குறைவு. ஆவிங்களே இன்றைக்கி ஒரு நாளைக்கு 30 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்கிறாங்க. அது 1.5% கொழுப்பு சத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2000 லிட்டர் கூட பால் விற்காது. ஏன்னா பெரும்பாலும் அந்த மக்கள் வாங்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது 3% கொழுப்பு சத்துள்ள பால் தான் வாங்க. 30 லட்சம் லிட்டர் பாலில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் லிட்டர் பால் வந்து பச்சை கலர் பாக்கெட்டு தான் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. மீதி உள்ள 10 லட்சம் லிட்டர் பால் ஆரஞ்சும் இந்த நைஸ்ன்னு சொல்லக்கூடிய 3% கொழுப்பு சத்துள்ள நீல கலர் பாக்கெட்டும் தான் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மக்களுடைய உடல்வாகுக்கு ஏற்ற வகையிலான கொழுப்பு சத்து கொடுக்கணும் அப்படின்றது அடிப்படையில் இந்திய தர நிர்ணய ஆணையம், உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் வந்து 4 வகையாக வரமுறைப்படுத்தியிருக்காங்க. அதிலே 4 வகையான பால் தான் கொடுக்கணும். ஸ்டாண்டர்ட் டபுள் டோன்டு மில்க்கு, ஸ்டாண்டர்டைஸ் மில்க்கு, ஃபுல் க்ரீம் மில்க்கு. அதுக்கான இது நீங்கள் அதெல்லாம் பசும்பால் எருமை பால் நீங்கள் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வகைப்படுத்தலை மக்கள் புரிந்து கொண்டு அதை வாங்குறாங்களா இல்லை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்களா? இன்றைக்கி பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பால்வள வாரியம் இருக்குது, தேசிய பால்வள வாரியம் மேம்பாட்டு வாரியம் இருக்குது. அவங்க வந்து கூட்டுறவு பால் நிறுவனங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. சரி. சமன்படுத்தப்பட்ட பால்னால் நீல கலர், நிலைப்படுத்தப்பட்ட பால்னால் பச்சை, கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பால்னால் ஆரஞ்சு இல்லை டார்க் ரெட்டு, நம்ம டபுள் டோன்டு மில்க் இருமுறை சமன்படுத்தப்பட்ட பால்னால் மஞ்சள் கலர். ஸோ இந்த கலர் பாக்கெட்டில் தான் எல்லா கம்பெனியுமே ப்ரைவேட்டாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும். பச்சை கலர் பாக்கெட்லேயே டார்க் பச்சை போடுவாங்க, லைட் பச்சை போடுவாங்க. நீல கலரில் லைட் பச்சை லைட் நீளம் போடுவாங்க, டார்க் நீளம் போடுவாங்க. மக்கள் வந்து யாரும் கொழுப்பு சத்து அடிப்படையில் யாரும் கடையில் கேட்குறதே கிடையாது, கலரை வச்சு தான் கேட்குறாங்க. இன்றைக்கி பச்சை கலர் பாக்கெட் நீங்கள் இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் கூட க்ரீன் மேஜிக்னு சொல்லி 4% கொழுப்பு சத்துன்னு சொன்னால் கூட நம்ம பேசும்போது மட்டும் தான் இதை பேசுகிறோமே தவிர கடைக்கு வந்து வாங்கக்கூடிய படித்த மக்களாகட்டும் படிக்காத பாமர மக்களாகட்டும் பச்சை கலர் பாக்கெட் கொடுங்க, ஆரஞ்சு கலர் பாக்கெட் கொடுங்க, நீல கலர் பாக்கெட் கொடுங்க தான் கேட்குறாங்களே தவிர யாருமே எனக்கு 4% கொழுப்பு சத்து உள்ள பால் கொடுங்க, 3%, 6% யாரும் கொழுப்பு சத்து அடிப்படை. நீலவண்ண அது வந்து பாக்கெட் வந்து எல்லாரும் வாங்குறாங்க. நீலவண்ணம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம், ஆனால் பால் தண்ணியாக இருக்கும். அது 3% கொழுப்பு சத்து இருக்கிறதுனால அது வீடுகளில் டீ காஃபி போடுறதா இருந்தால் தண்ணி ஊற்றி போட முடியாது. அப்படியே வாங்கி நம்ம காய்ச்சி குடிக்கிறதா காய்ச்சி குடிக்கலாம். ஆனால் மக்கள் நீங்கள் என்ன தான் பால் வாங்கிட்டு போனாலும் தண்ணி ஊற்றாமல் டீ போடவே மாட்டாங்க. வீடுகளில் டீ காஃபி குடிக்கலாம் தண்ணி ஊற்றி, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை கலர் பாக்கெட் தான் வாங்குவாங்க. இதே தனியார் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 6% கொழுப்பு சத்துள்ள கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பால் தான் வாங்குவாங்க. ஆரஞ்சுக்கு. ஆமாம், ஆரஞ்சு கலர் பாக்கெட். ஆவினை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு விற்பனை ஆகிறது பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பாக்கெட்டு தான். இப்போ அந்த பச்சை கலர் பாக்கெட் விற்பனையினால் ஆவினுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது. ஸோ இந்த இழப்பு ஏன்னா இப்போ பால் கொள்முதல் நடுவில் கொஞ்சம் 2-3 மாதம் அதிகரிச்சுட்டு போச்சு. இப்போ பழையபடி ஆவினுக்கான பால் கொள்முதல் வீழ்ச்சியை நோக்கி போயிடுச்சு. தற்போதைய அமைச்சர் வந்து அது லாபகரமாக இயங்கி கொண்டிருக்கிறதெல்லாம் சொன்னார். சொல்லலாம், எவ்வளோ லாபத்தில் இயங்க புள்ளி உரம் கொடுக்கணும்ல, வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் ஆண்டுக்கு முன்னாடிலாம் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பால்மானிய கோரிக்கை சட்டசபையில் நடக்கும்போது அந்த பால்மானிய கோரிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பக்கங்கள் அந்த பால்மானிய கோரிக்கை வரும். அதில் வந்து கொள்முதல் தொடங்கி விற்பனை வரைக்கும் எந்தெந்த வகையான பால் சார்ந்த பொருட்கள் விற்பனையாகுது, எவ்வளோ பால் கொள்முதல் செய்யப்படுது, இதில் புதிய திட்டங்கள் என்ன அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளோ விற்பனை ஆகியிருக்கு, எவ்வளோ வருவாய், எத்தனை கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி இருக்குது இந்த ஆண்டில்
கடந்த ஆண்டில் எவ்வளோ வருவாய் ஈட்டி இருக்குது, இந்த ஆண்டில் எவ்வளோ வருவாய் ஈட்டி இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு விவரங்கள்லாம் கொடுத்து புள்ளி விவரங்கள் கொடுப்பாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ஆண்டோட வருவாய் ஒப்பீடும் கிடையாது, நடப்பாண்டோட வருவாய் ஒப்பீடும் கிடையாது. நீங்கள் ஒரு புள்ளி விவரம் இப்போ நம்ம எடுத்து பார்க்கணும், பால்மானிய கோரிக்கை எடுத்து பார்க்கணுன்னா இப்போ எந்த டேட்டாவுமே பால்வளத்துறையுடைய மானிய கோரிக்கைகள் கிடையாது. இப்போ கூட நேற்று முன்தினம் ஆவின் நிர்வாக இயக்குனர் ஒரு அறிக்கை, இந்த புதிய வகை பால் தொடர்பாக அறிக்கை கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா 2019-20 நிதியாண்டில் 23 லட்சம் லிட்டர் பால் விற்பனை இருந்தது. இப்போது இந்த 5 ஆண்டுகளில் 7 லட்சம் லிட்டர் விற்பனை உயர்ந்து 30 லட்சம் லிட்டர் விற்பனை ஆகுது. ஸோ மக்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் புதிய வகை பால் அறிமுகம் செய்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் சொன்ன விஷயம் ஓகே, வரவேற்புக்குரியது. ஆனால் 2019-2020 நிதியாண்டில் எவ்வளோ பால் கொள்முதல் இருந்து பார்க்கணும்ல. நீங்கள் 23 லட்சம் லிட்டர் விற்பனைன்னு சொன்னீங்க, கொள்முதல் சொன்னீங்களா? அப்போ கொள்முதல் 33.84 லட்சம் லிட்டர். அன்றைய தினம் அதிமுக ஆட்சியில் 33.84 லட்சம் லிட்டர். அதிமுக ஆட்சி விட்டு போகும்போது 38.26 லட்சம் லிட்டருக்கு உச்சம் தொட்டது. அதே கொரோனா காலத்தில் 43 லட்சம் லிட்டர் வரைக்கும் போச்சு கொள்முதல், பால் கொள்முதல், ஆவின் கொள்முதல். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக குறைஞ்சி 25 லிட்டருக்கு போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்கு. மீண்டு வந்திருந்தாலும் இன்றைய தினம் பால் கொள்முதல் 32 லட்சம் லிட்டர் தான். விற்பனை எவ்வளோ? 30 லட்சம். அன்னைக்கு 23 லட்சம் லிட்டர் விற்பனை இருக்கும்போது 33.84 கிட்ட 34 லட்சம் லிட்டர் கொள்முதல். அப்போ கூடுதலாக எவ்வளோ கொள்முதல் இருந்தது? 11 லட்சம் லிட்டர் பால் கூடுதல் கொள்முதல் இருந்தது. இன்னைக்கு கொள்முதல் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கும் கொள்முதலுக்கும் வெறும் 2 லட்சம் லிட்டர் தான் டிஃப்ரெண்ட். இந்த 2 லட்சம் லிட்டர் வச்சு நம்ம பால் பாக்கெட் உற்பத்தி செய்யவே முடியாது, கண்டிப்பாக உற்பத்தி செய்ய முடியாது. இன்றைக்கி வட மாநிலங்கள்லாம் செயற்கையான பால் உற்பத்தி செய்கிறாங்கன்னு சொல்லி நிறைய புகார்கள் வந்துக்கிட்டு இருக்கு. கலப்படம் சம்மந்தம், செயற்கையான கலப்படம் பால் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வட மாநிலங்களில். நீங்கள் வட மாநிலங்களில் இருந்தால் வெண்ணெய் வாங்குறீங்க, வட மாநிலங்களில் பால் பவுடர் வாங்கி அதை கரைச்சி தான் நீங்கள் பாலாக கொடுக்குறீங்க. ஆவின்னா ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஒரு அரசு கூட்டுறவு நிறுவனம், ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான பால் விளம்பரம் பண்ணுறோம், நம்பி மக்கள் வாங்குறாங்க. அப்போது அதற்கான பாலை நீங்கள் தமிழ்நாட்டிலே கொள்முதல் செஞ்சு அதை பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா வரவேற்கலாம். ஆனால் இங்கே விற்பனை 30 லட்சம் லிட்டரு, கொள்முதல் 32 லட்சம். அப்போது இதிலே உங்களுக்கு பற்றாக்குறை இருக்க, இந்த பற்றாக்குறை ஈடுகட்ட என்ன பண்ணுறீங்க? அது குறித்து என்ன வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கீங்க? 3 அமைச்சர்கள் மாறிட்டா, 3ஆவது அமைச்சர் வந்துட்டார். இது வரைக்கும் எந்த அமைச்சரும் 3.5 ஆண்டுகளில் ஆவினில் இவ்வளோ பால் கொள்முதல் செஞ்சுருக்கோம், இவ்வளோ விற்பனை செஞ்சுருக்கோம், இவ்வளோ வருவாய் ஈட்டியிருக்கோம் அப்படின்றத புள்ளி விவரத்தோட தகவல்கள் எதுவுமே சட்டசபையிலையும் கொடுக்கல, இங்கே பொதுமக்கள் மத்தியிலையும் கொடுக்கல. இந்த அதாவது கொள்முதல் இவ்வளவு, விற்பனை இவ்வளோன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இடைப்பட்ட வேறுபாட்டு தொகை இருக்குல்ல, அதை வந்து அந்த லிட்டர்லாம் எங்கே போகுது? அதை வந்து பொருட்களாக மாற்றுறாங்களா, பால் பொருட்களாக? அதாவது இப்போ நம்ம கடந்த அதிமுக ஆட்சியில் சொன்ன கிட்டத்தட்ட 11 லட்சம் லிட்டர் கூடுதலாக கொள்முதல் செஞ்சாங்க அப்படின்னு. அவ்வளோ இருந்தால் தான் 23 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி செய்ய முடியும் பாக்கெட்டு. ஏன் அப்படின்னா இப்போ பசும்பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3.5, 3.8 இவ்வளோ கொழுப்பு சத்து வரும், 7, 8% இவ்வளோ திட சத்து வரும். இப்போது ஆரஞ்சு கலர் பாக்கெட் எவ்வளோ கொழுப்பு சத்து கொடுக்குறோம்? 6%, 9% திட சத்து கொடுக்குறோம். பச்சை எவ்வளோ கொடுக்குறோம்? 4.5% கொழுப்பு சத்து, 8% திட சத்து கொடுக்குறோம். அப்போது நீங்கள் பசுமாட்டிலேருந்து வர்றது 3.8, 3.7, 3.6 தான் வருது. அப்போ நீங்கள் 4.5 கொடுக்குறீங்க, 6 எப்படி கொடுக்குறீங்கன்னா இந்த கூடுதலாக வரக்கூடிய பால் இருக்கு இல்லையா, அதில் வந்து க்ரீம் செப்பரேட் பண்ணி வச்சுப்பாங்க. க்ரீம் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டு மீதி அந்த க்ரீம் செப்பரேட் பண்ணால் மிச்சம் தண்ணியாக, பச்சை தண்ணியாக தான் இருக்கும். அந்த பச்சை தண்ணியை 10 லிட்டர் அந்த பச்சை தண்ணின்னு வச்சிங்களேன், பச்சை தண்ணியை 10 லிட்டர் கண்டென்ஸ் பண்ணும்போது 1 கிலோ பால் பவுடர் கிடைக்கும். ஸோ இந்த பால் பவுடரை ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ நம்ம பால் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய காலங்களில் அதை 10 லிட்டர் தண்ணியை ஊற்றினா, 1 கிலோ பால் பவுடர் 10 லிட்டர் தண்ணி ஊற்றினா பால் கிடச்சிரும். கொழுப்பு சத்துக்கு இந்த க்ரீம் ஆட் பண்ணால் பால் ஆக்கிக்கலாம். அப்போ எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது வரக்கூடிய பால் 3.5% கொழுப்பு சத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் 6% கொழுப்பு சத்து உள்ள பால் உற்பத்தி செய்யணும், ஆரஞ்சு கலர் பாக்கெட் உற்பத்தி செய்யணும்னா நம்மகிட்ட க்ரீம் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த க்ரீம் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த க்ரீமை ஆட் பண்ணி பாஸ்டரைஸ்ட் அண்ட் ஹோமோனைஸ்டு பண்ணும்போது நமக்கு 6% கொழுப்பு சத்துள்ள பால் கிடச்சிரும். ஸோ 4% கொழுப்பு சத்துள்ள பால் கிடச்சிரும். இதுக்கு நமக்கு கூடுதலாக கொள்முதல் செஞ்சால் தான் நம்மகிட்ட க்ரீம் செப்பரேட் பண்ணி வைக்க முடியும், பவுடர் செப்பரேட் பண்ணி வைக்க முடியும். இல்லை அப்படின்னா இப்போ வட மாநிலங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வட மாநிலங்கள் வெண்ணையும் பால் பவுடரும் பல ஆயிரம் டன் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பால் உற்பத்தி இல்லைன்னா பரவாயில்ல, தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி இல்லை, தட்டுப்பாடு, இதனால வட மாநிலம் கையேந்திரம் அப்படின்னா பரவாயில்ல.
எம்ஜிஆர் அவர்கள் பாடிய மாதிரி என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் நம்ம திருநாட்டில் ஏன் கையை ஏந்த அயல் நாட்டில்ன்ற மாதிரி என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில். பால் கொள்முதல் இன்னைக்கு 4 2.25 கோடி லிட்டருக்கு பால் உற்பத்தி இருக்கிறத கொள்முதல் பண்ணாமல் வெளியில் கொள்முதல் பண்ணுறதுன்ற ரகசியம் என்ன? எல்லாம் ஊழலுக்கு தான். நீங்கள் அதாவது நீங்கள் பாலாக வாங்கினா சம்பாதிக்க முடியாதுங்க. விவசாயிகள்கிட்ட நேரடியாக பாலாக வாங்கினா அதிகாரிகள் பெரிய அளவு பணம் ஈட்ட முடியாது, அமைச்சர் பெரிய அளவுக்கு பணம் ஈட்ட முடியாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இதை விற்பனையை குறைக்கணும். விற்பனையை குறைக்க முடியல, கொள்முதலை குறைக்கணும். இவங்க ரெண்டையுமே குறைக்கணும்னு பார்த்தாங்க, விற்பனை குறைக்க முடியல, கொள்முதலை குறைக்கணும். கொள்முதலை குறைச்சிட்டு பால் உற்பத்தி செய்வதற்கு வெண்ணெய் வேணும். கிரீம் செப்பரேட் பண்ணியிருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணெய் வேணும். வட மாநிலம் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, யூபியிலேருந்து வெண்ணெய் வாங்குறாங்க, பால் பவுடர் வாங்குறாங்க. ஒரு கிலோவுக்கு சிம்பிளாக நீங்கள் 5 ரூபா வச்சுக்கிங்க ஒரு கிலோவுக்கு. ஆனால் 10 ரூபாய்க்கு மேலே கை மாறுவதாக எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு. அப்போது பல ஆயிரம் டன் மாதத்துக்கு கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 5 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட எத்தனையோ கோடி ரூபாய் அதிகாரிகள் சாப்பிட்றாங்க. அதில் கொள்முதல் பிரிவு ஆவியில் இருக்கக்கூடிய கொள்முதல் பிரிவு அதிகாரிகள், திட்டமிடுதல் பிரிவு அதிகாரிகள், மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவர்கள் எல்லாமே ஆவினை சுரண்டி 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 ஒன்றுமே இல்லாமல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு உண்மையில் ரத்த கண்ணீர் அந்த இதில். ஏன்னா கிட்டத்தட்ட மக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முகவர்களுக்கு எங்களுக்கு உழைப்புக்கு மேலே இல்லை. கமிஷன் 5 வருஷத்துக்கு மேலே கொடுக்கல. உற்பத்தி மாடு வச்சு அதுக்கு மாடை மேய்ச்சி தீனி போட்டு மருத்துவம் பார்த்து பாலை கடந்து வந்து கொடுத்தா அவனுக்கு உரிய விலை கொடுக்கறது இல்லை. விலை கொடுத்தாலும் டயத்துக்கு பணமும் கொடுக்கறது இல்லை. தீவனன்ற பேரில் அதையும் தனியார்கிட்ட வாங்கி லேபிள் ஒட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி பண்ணால் இந்த ஆவி நிர்வாகம் எப்படி இருக்கும்? அரசுடைய கூட்டுறவு எதுக்காக கர்மவீரர் காமராஜர் அவர்கள் இந்த பால் கூட்டுறவு ஆரம்பித்தாங்களோ, அதன் பிறகு வந்த பெருந்தலைவர்கள் எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எப்படி இதை கட்டி காத்து வளர்ச்சியை நோக்கி முன்னோக்கி கொண்டு போனாங்களோ அதை இப்போ இந்த 3 ஆண்டுகளில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இதே நிலை போச்சுன்னா இவங்க போகிறதுக்குள்ளே ஆவின் சுக்குநூறாக காணாமல் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. இப்போ கடைசியாக பேசும்போது சொன்னீங்க இவர்கள் போவதற்கு உள் அப்படின்னு. போயிடுவாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நிச்சயமாக அதில் என்ன சந்தேகம்? விளம்பரம் மாடல் அரசு தாங்க. என்ன 200 இடங்களை நாங்களே எங்கள் பால்முகர் சங்கமே பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை கடுமையாக எதிர்த்து விமர்சனம் பண்ணிடுவோம். கடுமையாக ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுகளை நிறைய முன்னெடுத்து சொல்லியிருக்கோம். பால்வளத்துறையில் நாங்கள் விமர்சனம் செய்யாத நாட்களே இல்லை. அவங்க மாறி அடுத்த ஆட்சி வரணும், தமிழ்நாட்டுக்கு விடியல் பிறக்கணும்னு தான் நாங்கள் திமுகவே ஒரு கட்டத்தில் ஆதரித்தோம், வரவேற்றோம். ஆனால் அப்படியே உள்டாவாக மாறி விடியல் என்பது மாறி விளம்பரமாக மாறி போயிடுச்சு ஒவ்வொரு துறையிலும். ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய பால்வளத்துறையே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் கடந்த எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அது பால்வளமாக இருந்தாலும் போக்குவரத்தாக மின்சாரமாக இருந்தாலும், போன ஆட்சி என்ன விட்டு போனாங்களோ அதை விட நீங்கள் ஒரு படி வளர்ச்சியை நோக்கி கொண்டு போய் வச்சிங்கன்னா தான் சாதனை, பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனால் போன ஆட்சியில் இருந்ததோட வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போகிறீங்க அப்படின்னா எப்படி அதை வளர்ச்சியாக இருக்க முடியும்? அப்புறம் எப்படி நீங்கள் அடுத்த இதில் வந்துடுவாங்க நீங்கள் எப்படி நம்புறீங்க? இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் தமிழ்நாடு அரசியலில் பார்த்தா வலுவான கூட்டணி இருந்தால் அந்த கூட்டணி ஆட்சி ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலையில் பார்த்தா இன்று திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் வலுவாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. அப்படின்ற போது அவங்க தானே அடுத்த முறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க கூட்டணியில் தான் இப்போ ஆட்டங்கான ஆரம்பிச்சிருச்சு. தொழில் திருமாவளவன் அவர்கள் அதற்கான விதையை ஒரு ஷேக்கு கொடுத்துருக்காங்களே, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றத ஆதவ அர்ஜுனா அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு கடல் தெளிந்த நீரோடையாக இருந்த அந்த கூட்டணியில் ஒரு கல்லை வீசி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. திருமாவளவன் அவருக்கு மனசுலையும் ஆள் மனசுலையும் ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்து வரக்கூடிய யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வேணால் சொல்லிக்கலாம் வெளியில், இன்னும் ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுகள் இருக்கிறதுனால நாங்கள் கூட்டணி வலுவாக இருக்கோம், நாங்கள் கூட்டணி ஸ்திரத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதை விட்டுருவோம். ஆனால் திரும்ப அவர்களே எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, நான் அந்த கூட்டணியில தான் இருக்கேன், நான் போக மாட்டேன்ற மாதிரி நேற்று கூட பேசுகிறார். இப்படி தான் சொல்லுவாங்க. இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்குது. அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்றத எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். பழம் நழுவி இருக்க பாலுக காத்திருந்த காலங்கள்லாம் உண்டு. அதுபோல் இதுவும் மாறும். அதெல்லாம் இப்போது விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வர்றாரு. அவர் முழு நேர அரசியல் களத்துக்கு வரும்போது தமிழ்நாடு அரசியல் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக காணும். ஏன்னா இன்றைக்கி முந்தைய காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமூக வலைதளங்கள் இல்லாத காலகட்டம். நீங்கள் எது வேணாலும் மக்களை எளிதாக ஏமாற்றிட்டு போயிடலாம்.
நீங்கள் சொல்கிறது தான் நம்பியாக வேண்டும். ஏன்னா இன்றைக்கி ஊடகங்கள் என்ன சொல்ல அதைத்தான் மக்கள் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருந்தது. இப்போ மக்கள் எல்லாமே செய்தியாளர்கள், மக்கள் எல்லாமே கைபேசி இருந்தால் போதும், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே ஒரு செய்தியாளர், அவர் ஒரு தொலைக்காட்சியோ ஒரு ஊடக ஒரு நிருபராகவோ இல்லை அதிபராகவோ அவர் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி யாரையுமே அவளை எளிதாக ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி ஊடகங்களை வைத்து பிம்பங்களை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி மத்திய அரசுடைய மோடி சர்க்காரை வந்து ஊடகங்கள் வந்து கட்டமைச்சு மீண்டும் அவர் ஆட்சிக்கு வர வச்சாங்களோ அதுபோல் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயல்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தோக்கிற கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும், நம்ம ஏன் ஓட்டை வீணாக்கணும் அப்படின்னு. நானும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவன் தான். கமல்ஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையத்தில் மாநில செயலாளராக இருந்தேன். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவன் தான். களத்துக்கு போய் அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மொத்த நாளும் நடைபயணமாகவே போய் மக்களை சந்தித்தேன். நடைபயணமாக போய் மக்களை சந்திக்கும் போது மக்கள் சொன்ன விஷயங்கள், ஒவ்வொரு மக்கள் சொன்ன விஷயங்கள், எம்எல்ஏ வரவே இல்லை, தொகுதி பக்கம் எட்டியே பார்க்கல அப்படின்னு. ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி இருந்தது. மக்கள் மாற்றத்தை விரும்பினாலும் கூட அந்த பூத்துக்குன்னு போகும்போது, ஓட்டு போட போகும்போது அவருடைய மனநிலையை இந்த ஊடகங்கள் சிதைத்து விடுகின்றன. ஏன்னா ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உண்மையாயிடும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஊடகங்கள் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப திமுக தான் ஆட்சி வரும், திமுக தான் ஆட்சி வரும்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிக்கிட்டே இருக்காங்க மக்கள் மத்தியில். அப்போ பார்க்கக்கூடிய சாதாரண ஒரு வாக்காளன் என்ன நினைப்பான், நம்ம ஓட்டை ஏன் வீணாக்கணும், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடுவோமே அப்படின்னு. அது ஒரு பக்கம். ரெண்டாவது விலை, பணம் கொடுத்து வாக்கை விலை வாங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கி வந்துருச்சு. மக்கள் நிறைய ஏழை எளிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எடுத்து சம்பாரித்த காசு தானே, நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும், வாங்கிக்கலாம் அப்படின்னு. மக்களும் திருந்தணும். மக்கள் திருந்தாத வரைக்கும் ஆட்சியாளர்கள் திருந்த போகிறது இல்லை. நான் என்னுடைய வாக்குன்னு விலை பேச மாட்டேன், நேர்மையான யாரோ அவர்களுக்கு நான் வாக்களிப்பேன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். அந்த நிலை வந்தால் கண்டிப்பாக மாறும். ரெண்டாவது, வரக்கூடிய தேர்தல் காலங்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் நிச்சயமாக மாறுபட்டதாக இருக்கும். கூட்டணிகள் நிச்சயமாக மாறும், கண்டிப்பாக மாறும். ஏன்னா அதெல்லாம் முதலே சொல்லிட்டேன். விஜய் அவர்களுடைய அவர் ஏற்கனவே ஒரு மாநாட்டிலே தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்குன்றது அவர் அதுக்கான விதையை தூவி விட்டார். அவர் அதிமுகவோடு போகிறாரா இல்லை அவர் தனியாக ஒரு கூட்டணி அமைத்து 3வது கூட்டணி அமைக்கிறாரா அப்படின்றது அடுத்த பக்கம் இருந்தாலும் கூட அவர் போட்ட விதை இந்த கூட்டணி கணக்குகளை எல்லாமே மாற்றி அமைத்து நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதில் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு பிறகு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் நடந்தது. இதற்கு முன்பே ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் பேசிவிட்டார்கள் அப்படின்னு நம்ம நினைக்க தோன்றுகிறது. அது சரியா? அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே எடுத்துக்கினாலே திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் எல்லாரையுமே பாஜகவோட ஏ டீம் பி டீம்பாங்க. கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தை தொடங்கிய போது பாஜகவோட ஏ டீம் பி டீம் தான் விமர்சனம் பண்ணாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் நின்று தேர்தல் முடிவு வர்ற வரைக்கும் அவர் அப்படி தான் விமர்சனம் பண்ணாங்க. திமுகவோட கூட்டணின்னு போன பிறகு அது இல்லை, பாஜகவோட ஏ டீம் பி டீம் சொன்ன இன்றைக்கி வாய்கள்லாம் எங்கே போச்சு, அவ்வாறு விமர்சனம் பண்ண ஊடகங்கள்லாம் எங்கே போச்சு? அதே தான் இன்றைக்கி விஜய் அவர்களை வந்து பாஜகவோட ஏ டீம் அவர் பாஜக தூண்டி விட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதே போல் தான் ஆதவ அர்ஜுனாவையும் வச்சு அதை முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி திமுகவுக்கு ஆகாதவர்கள் எல்லாருமே பாஜகவுடைய ஆதரவாளர்கள், அவர்களுக்கு வேண்டப்படாதவர்கள் எல்லாருமே பாஜகவுக்கு வேண்டப்பட்டவர்களாகவே சித்தரிக்கப்பட்டு இருக்காங்க. உண்மை என்னன்றது காலத்துக்கு மக்களுக்கு அதுக்கான விடை கண்டிப்பாக விரைவில் தெரியும். இப்போ இந்த ஆதவ அர்ஜுனாவோட அந்த நிகழ்வு அவர் செய்த செயல்கள்லாம் பார்த்தோன்னா, ஒரு கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருக்கார், ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு அதனுடைய தலைவரை அழைக்கிறார். ஆனால் இன்னொருத்தரை அழைக்கிறார், ஒரு பிரச்சனை வருது. அப்படின்ற போது முன்னுரிமை தலைவருக்கு கொடுக்கணுமா இல்லை இன்னொரு கட்சியோட தலைவருக்கு கொடுக்கணுமா? இல்லை, அதாவது அவர் நூல் ஆசிரியர், பதிப்பாளர் யார்? விகடன். அது பதிப்பாளர் என்ன பண்ணுவாங்க, அது வணிகம் செய்ய தான் பார்ப்பாங்க. ஒரு வியாபாரி தான் போடக்கூடிய முதலீடை 1க்கு 2 மடங்காக எடுக்கணும், இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் யார் பரபரப்பாக இருக்காங்க? திருமாவளவன் அவர்கள் ஒரு சிறந்த அரசியல் கட்சி தலைவர், சிறந்த மனிதர், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இளைஞர்கள் மத்தியிலும்
பொதுமக்கள் மத்தியிலும் எளிதாக ஒரு செய்தியை கடத்தணும், கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது யாரால முடியும்? அதுக்கு விஜய் பயன்படும். விஜயால மட்டும்தான் முடியும். அப்போ இருவரையுமே அவங்க தராசோட முள்ளு மாதிரி வச்சு அழைக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து இது அரசியல் சார்பு இல்லாமல் பார்த்துருந்தாருன்னா, அம்பேத்கர் அவர்களை அவர் ஏற்றுக்கொண்ட தலைவராக உண்மையில் அவர் எண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அதில் கலந்துட்டு இருக்கணும். அவர் எந்த கூட்டணி கட்சி அவருக்கு அழுத்தம் கொடுத்திருந்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் கலந்துட்டு இருக்கணும். அவர் கலந்து கொள்ளாத காரணமாகவே அவரே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. திமுக அழுத்தம் கொடுத்ததுனால அவர் கலந்துக்கலன்னு, அழுத்தம் கொடுக்கலன்னு நீங்கள் போகலை. நீங்கள் இதற்கு இங்கே போய் நீங்கள் அரசியல் பேச வேண்டாங்க, அம்பேத்கரை பற்றி பேசுங்க, அந்த நூலை பற்றி பேசுங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து அந்த நூலை படித்து வந்து பேசலாம்னு சொல்லி 1008 விமர்சனங்கள் நீங்கள் பேசுகிறாங்க. நீங்கள் அந்த நூலை படித்து பேசி அவர் ஆதவ அர்ஜுனா அவங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் எழுதின அந்த புத்தகத்தை பற்றி பேசுங்க, அவருடைய எழுத்தை பாராட்டி பேசுங்க. நீங்கள் பாராட்டும் யார் பாராட்டுவாங்க? ஆதவ அர்ஜுனாவை உங்கள் துணை பொதுச் செயலாளரை நீங்கள் அங்கீகரிக்காமல் யார் அங்கீகரிப்பாங்க? நீங்கள் இப்போ அவர் கோணத்தில் பேசுகிறீங்க. திருமா அவர்கள் செல்ல முடியவில்லை, நான் வர இயலாது அப்படின்ற போது அந்த கட்சியில் ஒரு பொறுப்பாளர் இருக்கிற இவர் வந்தால் தான் அதை பண்ணணுன்ட்டு ஏன் விகடனில் சொல்லலை? நான் முதலே சொன்னேன், வியாபார ரீதியா என்னுடைய எழுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும், என்னுடைய படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சேரணும். அப்படிங்கும்போது நான் ஒரு வியாபாரியாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு படைப்பாளனாக மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதை மட்டும் தான் பார்ப்பேன். அந்த இடத்துல ஒரு பொறுப்பாளராக நான் பார்க்க மாட்டேன். நானாக இருந்தாலும் கூட இல்லை, பொதுவாக கவிஞர்கள் எழுத்தாளர்கள்லாம் அவங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு எழுத்தாளர்னா அவர் அந்த கொள்கைகளை நின்றுருந்திருப்பார். ஆனால் இவர் வந்து ஒரு தொகுப்பாசிரியரில் எதையோ காப்பி அடிச்சு எழுதியிருக்காரு அப்படின்ற நிலைமையில் அதை வியாபாரத்துக்கு விட்டு கொடுத்துட்டாரோ அப்படின்னு தோணும். இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் தன்னுடைய படைப்பு இன்றைக்கி அந்த நூலை பற்றி இவ்வளோ தூரம் உண்மை பேசுகிறோன்னா, இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் போயிருந்தாரு இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டோம். நூலை பற்றி இங்கே நூலோட உள்ளீடுகளை யாரும் பேசலை. அதை தான் நீங்கள் வந்து அதாவது ஊடகங்கள் வந்து பல்வேறு ஊடகங்கள் அதை செய்தியாக மட்டுமே கடத்தி கொண்டிருக்கின்றன. நூலை பற்றின விமர்சனம் நீங்கள் சொன்ன மாதிரி நூலை பற்றின விமர்சனம் யாருமே பேசலை, அந்த எழுத்தை பற்றி யாருமே விமர்சனம் பண்ணல. ஆதவ அர்ஜுனா பேசினதையோ விஜய் பேசினதையோ திருமாவளவன் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றதை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த நூலை பற்றி எல்லா ஊடகங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கணும். அந்த ஊடகங்களில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, அம்பேத்கர் அவர்களுடைய பற்றி தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, விஷயங்கள் என்னன்றதை மக்களுக்கு கொண்டு சேர்த்துருக்கணும். இன்னும் கேட்டால் அவங்க பேச்சில் இருந்து அம்பேத்கருடைய அந்த அறிவுரைகளோ அல்லது அவருடைய கருத்துக்களோ வெளிவராமல் மன்னராட்சி தான் வெளியில் வந்து நிற்கிது. ஆமாம், அதாவது ஒரு கட்சியுடைய நிர்வாகி உண்மையாக ஆதவ அர்ஜுனாவுடைய நிலைப்பாடு என்னை பொறுத்தவரைக்கும் 100% சரியுமே. ஏன்னா ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க, அவர் வந்து என் தலைவன் திருமாவளவன் அவர் முடிவு எடுத்துட்டாரு, என் கட்சி விடுதலை சிறுத்தைகள் முடிவு பண்ணிட்டாரு. அப்போது என் தலைவனையும் என் கட்சியையும் நான் முன்னோக்கி கொண்டு போவேன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து செயல்படுறதுல என்ன தப்பு? ஒரு இன்னொரு கட்சியோட இன்னொரு கூட்டணின்ற பேரில் இன்னொரு கட்சியோட மன்னராட்சி நடத்தக்கூடியவர்களோடு குடும்ப வாரிசு அரசியல் நடத்துகிறவர்களோடு காலத்துக்கு நான் அடிமையாகவே இருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது அதில்? இல்லை, ஒரு கட்சி தலைமைக்கு கட்டுப்படாமல் போகிறது வந்து தவறு இல்லையா? நீ கட்சியோட கொள்கைன்றது வேற, கட்சியுடைய கொள்கைன்றது வேற. ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு நினைக்கிறது ஒவ்வொரு அந்த கட்சியினுடைய தொண்டனுடைய நிலைப்பாடாக தானே இருக்க முடியும். அதுதானே இறுதி. இப்போ ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நீ திருமாவளவன் ஆரம்பிச்சிருக்கிற விடுதலை சிறுத்தை ஆண்டுகளாக கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் வெறும் லெட்டர்பேட்டுக்காக மட்டுமே ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரா? அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்காருன்னா அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்க வேண்டும்ன்றதுக்காக தானே. இப்படி கூட்டணி ஆட்சியில் அவங்க தொங்கிக்கிட்டே போய்கிட்டே இருந்தால் ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி ஃபுட்போர்ட் அடிச்சுக்கிட்டே போய்னா ஆட்சி அதிகாரம் கிடச்சிருமா? அவர்களுக்கான நிரந்தர தீர்வு தான் கிடச்சிருமா? இப்போ இந்த நிகழ்வில் ஒரு 6 மாதம் இடைநீக்கம் அப்படின்னு செய்து வைத்திருந்தாங்க. இந்த இடைநீக்கம் செய்வதற்கே சிலர்கிட்ட பேசணும், அதுவும் தலித் அல்லாத ஒருவர் இந்த பொறுப்பிலிருந்து அவரை விளக்கணும்னா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நிர்வாகிகள்லாம் பேசணும்னு சொன்னாங்க. அது நடந்தது, இடைநீக்கம் நடந்துருச்சு. ஆனால் ஒரு சில நாட்களிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறது? சரியான நிலைப்பாடு. இப்போ இது விஜய் கட்சிக்கு அவர் செல்வதற்காகவே இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணி ஒரு கருத்து வேற்றுமை உண்டாக்கி இருக்கிறார்னு சொல்லலாம். அதாவது பேசுகிறவர்கள் எப்படி வேணாலும் பேசலாம். அதாவது நான் முதலே தான் சொன்னேன், எனக்கு ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புகளில் நான் திறம்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இலக்கு தான் முக்கியம். எப்படி அர்ஜுனனுக்கு அந்த கிளியோடைய கழுத்து மட்டுமே தெரிந்ததோ அதுபோல் அந்த விஷயத்தை போல் எனக்கு வந்து தலைவரையும் கட்சியையும் கட்சியுடைய கொள்கையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நான் தெளிவாக இருக்கேன்றதில் ஆதவ அர்ஜுனா தெளிவாக இருந்து அவருடைய குரலை முன் வச்சுக்கிட்டு இருக்கார்.
அது கூட்டணி கருத்து, அது நீங்கள் தேர்தல் காலம் வரும்போது மட்டும்தான் கூட்டணிகளுக்கு உண்டான சலசலப்பு என்னன்றதை நீங்கள் கொள்கை ரீதியாக ஒரு கட்சி முடிவெடுக்கும் போது நீங்கள் அதில் மாறுபடும் போது நீங்கள் அவரை அடக்கி வைக்கிறதோ இல்லை அவரை கட்டுப்படுத்துறதோ சரியாக இருக்கும். ஆனால் நீ கூட்டணியில் இருக்கீங்கன்றதுக்காகவே ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யக்கூடாது, ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது, ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாது, அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாதுன்றது என்னமான மனநிலை? அப்புறம் மன்னராட்சி அணுகுமுறையை திருமாவளவன் அவர்கள் ஏற்றுக்கிறாரா? அப்போ அவர் ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ இது இன்னும் ஒரு, அதாவது உதயநிதி சொல்லியிருக்காரு, இது எப்படி மன்னராட்சியாகவும், மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க, அவங்க தானே முதலமைச்சரை கொண்டு வந்தாங்க, அவங்கெல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து தானே முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க, அப்போ மக்களுடைய ஆட்சி தானே இது. இப்போ எப்படி மன்னராட்சி? இப்போ துணை முதலமைச்சர்னு சொல்லி தேர்தல் நின்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றாரா? முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் நின்று வெற்றி பெற்றாரா? ஆமாம், அவர் அப்படி தானே நடந்தது. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? அதாவது நேரடியாக வேட்பாளர்னு சொல்லிக்கலாம், முதலமைச்சர் வேட்பாளர் மு க ஸ்டாலின் அவர்கள் நின்னாருன்னு சொல்லலாம் வேணாம். ஆனால் மேயருக்கான தேர்தல்ன்ற மாதிரி முன்னாடி எப்படி நேரடியான தேர்தல் நடந்ததோ அதே மாதிரி முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்தார்களா? இல்லை, அது உட்கட்சி ஜனநாயகம். முதலமைச்சர் வேட்பாளராக கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது உங்கள் உட்கட்சி ஜனநாயகம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் அதன் பிறகு தான் கொண்டு வரீங்க. அதுவும் உட்கட்சி. அவர் நீங்கள் சட்டசபை தேர்தலில் நீங்கள் துணை முதல்வர் ஆக்கும்னு சொல்லி நீங்கள் அவரை ஒரு துணை முதல்வர் வேட்பாளராக நீங்கள் அறிவித்து களத்தில் நிப்பாட்டியிருந்தீங்கன்னா இப்போ யாரும் விமர்சனம் வைக்க போகிறதில்லை. ஆனால் ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டார். ஆனால் அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், பழந்தின்னு கொட்டப்பட்ட நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அவர்களுக்கும் வாரிசுகள் தான், அவர்களுடைய வாரிசுகள் தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது வேற. உங்கள் குடும்பத்து வாரிசுக்கு நீங்கள் எப்படி துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு பொன்முடி ஆகட்டும், இல்லை வீரபாண்டி ஆர்வமாகட்டும், நேருவாகட்டும், அவர்களுடைய வாரிசுகள் தானே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் கடைநிலையில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு நீங்கள் எங்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க? இன்றைக்கி அதிமுகவில் ஒரு சாதாரண ஒருத்தர் இன்றைக்கி முதல்வராக இருந்து இன்றைக்கி ஒரு பொதுச்செயலாளர் இருக்கிறார் அப்படின்னா அதே போல் திமுக வந்துட முடியுமா? வர முடியாது இல்லையா? அப்போ மன்னராட்சி இல்லாமல் என்னது? அப்போது நீங்கள் ஒன்று துணை முதலமைச்சர்ன்றதோ முதலமைச்சர்ன்றதோ மக்களுடைய நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் அதை வலியுறுத்துங்க. தேர்தல் மன்னராட்சி இல்லைன்னு சொல்லி நீங்கள் வாதாடுறீங்கல்ல, அதை அப்படி கிடையாதுன்றீங்கல்ல. துணை முதல்வர்ன்றது சட்டப்பூர்வமான ஒரு பதவி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களாம் அதை ஏற்படுத்திக்கிறது தானே, அதில் ஒன்றும் தவறு தெரியலையே. இருக்கட்டும், நான் துணை முதல்வர் இப்போ நீங்கள் வேறு யாருக்காக கொடுங்க. அப்போது ஏன் உங்கள் குடும்பம் நீங்கள் இதே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் பேசும்போது எங்கள் குடும்பத்தில் யாருமே அரசுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னார். இன்றும் அந்த காணொலி சமூக வலைதளங்களில் உலவிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி பல பேர் பல கட்சியில இருந்து சொல்லியிருக்காங்க. அது மற்றவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் ஒரு முன்னணி என்ன இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வந்ததில் திராவிட கட்சிகளுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே 1000 விமர்சனங்கள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கி பல்வேறு நலத்திட்டங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்திருக்கு. கல்வியிலையும் பல்வேறு விஷயங்கள் மருத்துவத்திலையும் இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா திராவிட இயக்கங்கள்லாம் திமுக மட்டும் நான் சொல்ல, அதிமுகவும் 2 கட்சிகளும் சேர்ந்து, ஏன்னா அவங்க தான் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இன்றைக்கி அனுபவிச்சிருக்கோம், பேச்சு சொல்லும் போது எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி, மூத்த நிர்வாகிகள் யாராவது இருக்கக்கூடியவங்க நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? இல்லை ஒரு கடைநிலையில் புதுசாக ஒரு யாராவது நீங்கள் ஒரு இளைஞர்களையோ இளம் தலைமுறையோ நீங்கள் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? நாங்கள் புதுசு இப்போ இளைஞர்களையோ அல்லது கடைநிலையில் இருக்கிறவங்களையோ கூப்பிட்டு கொடுத்தா உங்களை மாதிரி சிலர் அவங்க என்ன கட்சிக்கு செய்துட்டாங்க அவங்கள போய் கொண்டு வந்து வச்சுருக்காங்களேன்னு கேட்க மாட்டீங்களா? விமர்சனம் பண்ணுறது பண்ணதான் செய்வாங்க. அதாவது வாய்ப்புகள் அதே மாதிரி இதை கூட விமர்சனம் செஞ்சுட்டே இருங்க, நாங்கள் பண்ணுறதை பண்ணுவோம். அதாவது விமர்சனம் செய்யக்கூட எப்போவும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான், அதாவது ஒருத்தரை செய்யக்கூடிய தவறுகள் சுட்டி காட்டலை அப்படின்னா அந்த தவறுகள் இன்னும் மேலே 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 பெரிய தவறுகளாகி, சிறிய தவறுகள் பெரிய தவறுகளாகி அந்த நிர்வாகமே சிதைஞ்சு போயிடும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் விமர்சனம் செய்யக்கூடியவர் கண்டிப்பாக வேணும். அது எந்த கட்சியாக ஆட்சியில் இருந்தாலும் யார் அதிகாரத்தில் இருந்தாலும் விமர்சனம் செய்யறவங்க இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு சார்பு இல்லாமல் நடுநிலையான விமர்சனங்களாக இருக்கணும். தனிமனித தாக்குதல்கள் இல்லாமல், தனிமனித விமர்சனங்கள் இல்லாமல் உண்மையான விமர்சனங்களாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய விமர்சனங்கள் நீங்கள் ஏற்றுக்குங்க. நீங்கள் துணை முதலமைச்சர் பதவியே நீங்கள் புதுசாக கூட வேண்டாங்க. உங்கள் கட்சியிலேயே மிசால உள்ளே போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, கட்சிக்காக சொத்துக்கள் இழந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, உடைமைகள் இழந்தவங்க இருப்பாங்க, குடும்பத்தில் நிறைய தியாகங்கள் செய்தவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே. நீங்கள் உங்களை மீறி அவங்க செயல்பட்டு போகிறதில்ல.
நீங்கள் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னா யாரும் உங்களை மீறி அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு யாரும் செயல்பட்டு போகிறதில்ல. என்ன தான் பண்ணாலும் அவங்க பொம்மையாக தான் இருக்க போகிறாங்க. அது துணை முதலமைச்சர்ன்றது ஒரு பொம்மை பொறுப்பு தான், அதுவும் பெரிய சட்ட ரீதியான பொறுப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? நீங்கள் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது மாதிரி ஒரு சிக்கல்கள் வந்துருமோ, ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்குலாம் இருந்த பிரச்சனைகள் மாதிரி திமுகவில் வந்துரும்னு ஒரு அச்சம் இருந்திருக்கலாம். நான் அதை முதல்ல நான் சொன்னேன். நான் இன்னைக்கு ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட திமுக வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. உங்களை மீறி யாருமே எதுவும் பண்ணிட முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கும்போது யாரை வச்சாலும் உங்களை மீறி எப்படி போயிட போகிறாங்க? இன்னைக்கு பல்வேறு அமைச்சர்கள் பொறுப்புகள் பல்வேறு பழைய மூத்த நிர்வாகிகளுக்கும் புதிய நிர்வாகிகளுக்கும் அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அவங்களாம் உங்களை மீறி போயிட்டாங்களா? இல்லை, யாருமே உங்களை மீறி போகலை. அப்படி இருக்கும்போது துணை முதலமைச்சர் மட்டும் உங்களை மீறி எப்படி போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் மாதிரி எப்படி போயிடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இலவசங்கள், ஊழல்கள் இவற்றையெல்லாம் எதிர்த்து வந்த பிற கட்சிகள், இல்லை ஒன்றிய அளவில் இருந்த கட்சிகள் எல்லாம் அவங்களும் அந்த இலவச திட்டங்கள், அதாவது மகளிர் உரிமை தொகை, இதை எடுத்து பயன்படுத்த தொடங்கியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மகளிர் உரிமை தொகை இதுக்கு முழுக்க முழுக்க அந்த திட்டத்துக்கு சொந்தம் கொண்டாடணும்னா ஒருத்தர் மட்டும் தான் சொந்தம் கொண்டாட முடியும். கமலஹாசன் அவர்கள் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியும். ஏன்னா அவர் தான் தேர்தல் அறிக்கையில் அந்த திட்டத்தை 2021 கொண்டு வர போகிறோன்றதை அறிவித்தார். அறிவித்த போது இதே திமுக கடுமையாக எதிர்வினையாற்றினாங்க. எப்படி கொடுப்பார், எப்படி முடியும், சாத்தியம் கிடையாது அப்படி திமுக எல்லா கட்சியிலும் கடுமை விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் சொன்ன அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தேசிய அளவில் பேசுபொருளாகி எல்லா மாநிலங்களையுமே அமல்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து, இலவசங்களையே இருக்கக்கூடாது என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி மராட்டியத்தில் அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக. இது இல்லாமல் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை நடத்தி அதன் மூலமாக வந்த கெஜ்ரிவாலும் இப்போ வரப்போகிற டெல்லி தேர்தலில் அறிவிச்சிருக்கிறார். அது எல்லாமே மக்களை வாக்கு வங்கி அரசியலாக மட்டும்தான் பார்க்குறாங்க. ஏன்னா இலவசங்கள் மக்களை சோம்பேறிகளாக்கும். மக்களுக்கு எது தேவை? கல்வி தேவை, மருத்துவம் தேவை, அடிப்படை தேவை, குடிநீர் தேவை, நல்ல சாலை வசதி தேவை. இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி மழைநீர் வடிகால்ன்ற பேரில் சாலைகளை குண்டுகுழியமாக தோண்டி போட்டு வச்சு பல்வேறு இடங்கள் பயனற்ற சாலைகளாக கிடக்குது. குடிநீர் வசதிகள் பல இடங்களுக்கு இன்னும் போகலை. இன்றைக்கி சென்னை வட சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய தேதி வரை லாரிகளை தான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் அதில் மிகப்பெரிய அளவுக்குள்ள முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே குடிநீர் வாரியம் மூலமாக குழாய்கள் அமைத்து குடிநீர் வழங்குவதற்கான திட்டத்தை கடந்த ஆட்சியாளர்களும் செய்யலை, இந்த ஆட்சியாளர்களும் செய்யலை. ஸோ எது மக்களுக்கு அத்தியாவசியம் தேவை, எது அவசியம் தேவை, அதை நீங்கள் பண்ணணும். ஆனால் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சதுரங்க வேட்டை படத்தில் வரக்கூடிய மாதிரி மக்களை ஏமாற்றணும்னா ஆசையை தூண்டி விடணும். அதற்கு அவர்கள் இலவச மிதிவண்டி, இலவச மிக்சி, கிரைண்டரு என்னென்னமோ கொடுத்தாங்க. அதில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் மிதிவண்டி, பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு மிதிவண்டியும் மடிக்கணினியும் நிறைய பள்ளி மாணவ மாணவியர்களை பயன்படுத்தியது. அதுபோல் இப்போ இவங்க ஆனால் இந்த பேருந்து பயணம் மகளிருக்கான பேருந்து பயண திட்டம் நிச்சயமாக அது போக்குவரத்து கழகத்துடைய நிதியை மட்டும் சிதைச்சது இல்லாமல் நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை செயலிழக்க வச்சுருக்கு. ஆட்டோ ஓட்டுநர்கள், அது போக்குவரத்து துறை சார்ந்த தொழிலாளர்களெல்லாம் இன்றைக்கி வேலை இழக்க செஞ்சுருக்கு. ரெண்டாவது, இன்றைக்கி அதனால் பயனடைந்த மக்கள் எவ்வளோன்னா அதுக்கான புள்ளி விவரங்கள் ஆட்சியாளர்கிட்ட கிடையாது. இன்றைக்கி இழப்பில் செல்லக்கூடிய போக்குவரத்து, அதாவது பொதுத்துறை நிறுவனங்களில் போக்குவரத்து நிறுவனம் 2வது இடத்துலையும் 3வது இடத்துல இருக்கிறதா ஒரு புள்ளி. பயனடைந்தவர்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. பயனடைந்தவர்களுக்கான புள்ளி விவரங்கள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஏறினோடனே டிக்கெட்டு கொடுக்குறாங்க, அதன் அடிப்படையில் இவ்வளோ பேர் பயன்பெற்றாங்கன்னு சொல்லி புள்ளி விவரங்கள்லாம் சொல்கிறாங்களே, அது சொல்லலாம். அந்த புள்ளி விவரம் கொடுக்கலாங்க. நீங்கள் இலவச பேருந்து பயணத்தினால போய் யார் தன்னோட வாழ்க்கையில் முன்னேறிக்காங்க புள்ளி விவரங்கள் இருக்கா? நீங்கள் பயணம் செஞ்சவங்க புள்ளி விவரங்கள் எடுக்கலாம். அப்போ அந்த பயணம் செஞ்சவங்க புள்ளி விவரத்தினால இன்றைக்கி அரசுக்கு எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, போக்குவரத்துக்கு எவ்வளோ நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவை? நீங்கள் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துங்க, சாலை வசதியை மேம்படுத்துங்க, மக்களுக்கு தங்குதடையற்ற சேவைகளை கொடுங்க, மருத்துவமனைகளை அதிகப்படுத்துங்க. அரசு மருத்துவமனைகளை இன்றைக்கி ஜிஹெச் மாதிரியான பல்நோக்கு மருத்துவமனை எல்லா மாவட்டங்களையும் விரிவுபடுத்துங்க. மருத்துவர்கள் பணியிடங்கள் நிறைய காலியாக இருக்குது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குது. கல்லூரிகளில் பேராசிரியர்கள் இடங்கள் காலியாக இருக்குது. அதெல்லாம் நிறைவேற்றுங்க.
போக்குவரத்து கழகங்களில் ஓய்வூதிய திட்டம் வந்து இந்த ஓய்வூதிய பலன்கள் வந்து நிறைய பணியாளர் இன்னும் கொடுக்கப்படாமலே இருக்குது, பல கோடி ரூபாய் கொடுக்கப்படாமலே இருக்குது. அது போன்ற திட்டங்களை கொடுக்கணும் இல்லையா? இன்றைய சூழலில், இன்றைய அரசியல் சூழலில் 2026 யார் தமிழகத்தை ஆட்சி செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள்? 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் களம் மிக வித்தியாசமானதாக, போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும். அது கூட்டணிகள் அமைவதை பொறுத்து இருக்கு. அதை கணிக்க முடியாது. அது 2 கூட்டணியா 3 கூட்டணியான்றது, அதிமுக தலைமையில் கூட்டணியா, விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணியா, அல்லது திமுக தலைமையில் கூட்டணியா அப்படின்றது. கூட்டணிகள் அமைவதை பொறுத்து வெற்றிகள் மாறுபடும். ஆனால் வெற்றியின் அளவுகோல் குறையும். இப்போ நாங்கள் 200 இடம் 232 தொகுதியில் 200 தொகுதி நாங்கள் சாலிடாக வின் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லவே இல்லை. ஃபுல் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கிறதுலாம் இனிமேட்டு அதிமுக வகை இருந்தாலும் திமுக வகை இருந்தாலும் சாத்தியமே கிடையாது. தொங்கு சட்டமன்றம் தான் கண்டிப்பாக தொங்கு. ஏன்னா விஜய் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பிரிப்பார். அவர் தனிச்சு நின்னாலும் சரி, கூட்டணி அமைச்சாலும் சரி. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 8-10% விழுக்காடு இன்னைக்கு வாக்கு வாங்குறாரு. அப்போது திமுக சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பிரிச்சிருவாங்க. ஒருவேளை சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா, அந்த 2 கட்சி கூட்டணி அமைச்சா கண்டிப்பாக அவர்கள் ஆட்சிக்கு வருவது கூட வாய்ப்புகள் அமையலாம். அதுபோல் அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கிகள் இருக்கு. ஸோ அவர்கள் கூட்டணி அமைக்கிற வியூகங்களும் கவனிக்கப்பட வேண்டியது. அதே நேரத்தில் திமுகவுடைய, ஏன்னா இவங்ககிட்ட வந்து 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்காங்க, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் வந்து 5 ஆண்டுகள் இருந்து அதற்கான வியூகத்தோடு அகோர பசியோடு தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டையும் கைப்பற்றணுன்ற இதில் இருக்கும்போது இன்னும் தீவிரமாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். போட்டி கண்டிப்பாக போட்டி மிகுந்த பலத்த போட்டியாக இருக்கும். கண்டிப்பாக தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது. நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து வாய்ப்பளித்த நன்றி தமிழன் தொலைக்காட்சி.